நாட் மேக் AI your God அப்படின்னா வசனம் சொல்லுது, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, do not have any other idols before me. வேற எந்த ஒரு ஐடல்ஸ் விக்கிரகமோ கடவுள்னு சொல்ற மற்ற காரியத்தை நீங்க எனக்கு மேல வைக்காதீங்க, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றாரு. கரெக்டா? ஒரு காலத்துல நம்மளுக்கு மனிதர்கள் விக்கிரகமா இருந்தாங்க. அதாவது ஆண்டவர் இடத்துல போறதுக்கு முன்னாடி, ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மனுஷங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் எமோஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்போம். இன்னொன்னு ஏதாவது பொருட்கள் மீது ரொம்ப பிரியப்பட்டு ஏசப்பா இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு அந்த பொருள் நம்ம கூட இருக்கணும்னு இது எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட்ல நம்ம விக்கிரகமா ஐடலா வச்சுட்டு இருந்தோம். கரெக்டா? ஆனா இன்றைக்கு இதெல்லாம் போய் இப்போ அடுத்த லெவல் எங்க வந்து நிக்குதுன்னா, AI நம்மளோட விக்கிரகமா, நம்மளோட கடவுளா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சு, இல்லை நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னு வந்துச்சுன்னா ஜெபிக்கிறத விட்டு AI கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடும். சரியா? ஆண்டவர் எந்த இடத்துலையும் பைபிளில் எனக்கு பதிலாக நான் ஏஐன்னு ஒரு காரியத்தை அனுப்ப போகிறேன், அதுக்கிட்ட ஆலோசனை கேளுங்கன்னு சொல்லவே இல்லை. அவர் ஆவியான தேவனை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆவியான தேவன் நம்மளை கைட் பண்ணுறதுக்காக இருக்கிறாரு. கரெக்டாக? ஆவியான தேவன் நம்மளை வழி நடத்துறாரு. ஆவியான தேவன் கிட்ட தான் உதவி கேட்க சொல்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம எல்லாரும் சோம்பேறி ஆகிட்டு AI கிட்ட கேட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம் எல்லாத்துக்குமே. சரி, வெறும் இந்த மாதிரி காரியங்கள் ஒர்க் ரிலேட்டட் தானா அப்படின்னா, இப்போல்லாம் எமோஷன்ஸ் ரிலேட்டடாக கூட இருக்கட்டும். சோகமா இருக்கேன், AI என்ன பண்றது? இப்படி இருக்கேன், AI என்ன பண்றது? சந்தோஷமா இருக்கேன், AI என்ன பண்றது? இன்னைக்கு எனக்கு போர் அடிக்குது, நான் என்ன சமைக்கிறதுன்னு எல்லாமே AI ஏதோ ஒரு பார்ட்னர் ரேஞ்சுக்கு நம்ம வச்சு சுத்திட்டு இருக்கோம், விச் இஸ் வெரி வெரி ராங். இது தேவன் பார்வைக்கு அருவருப்பான காரியம் இருக்கு. அதாவது தேவனுக்கு நம்ம மகிமை கொடுக்கறதில்ல, தேவனுக்கு நம்ம அந்த கனத்தை கொடுக்கறதில்ல. தேவன் அதாவது நம்மளுக்கு தேவன் யார் என்று தெரிஞ்சோம் அவரை நம்ம துதிக்கிறது இல்லை, அவர்கிட்ட நம்ம பேசுறது இல்லை. எல்லாத்தையும் தேவனை மற்ற எல்லா காரியத்தோட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுறோம், விச் இஸ் ராங். இன்னைக்கு தேவனத்துல மனம் திரும்புங்க. டோன்ட் லெட் AI டேக் கண்ட்ரோல் ஆஃப் யூ. நீங்க வேதத்தின் பக்கம் போகிறது, லார்ட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. உங்களுக்கு ஆஃபீஸ் ரிலேட்டட், காலேஜ் ரிலேட்டட், மினிஸ்ட்ரி ரிலேட்டடாக எதுவாக இருந்தாலும் ஜெபிங்க. ஃபர்ஸ்ட் ப்ரே, then let the Lord direct you. அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நாடுங்க. நீங்கள் தேவையில்லாம மற்ற இந்த உலகத்தான் போல இருந்து நீங்கள் அவ்வளோ மந்தம் கிடையாது. நம்ம அவ்வளோ என்ன சொல்றது, அவ்வளோ நம்மளோட மைண்டை நம்ம வீக் பண்ணிட வேணாம். பட் AI அதுதான் நம்மளை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஒன்னொன்று அவன்கிட்ட கேட்டு செய்யும்போது நம்ம வெறும் காப்பி பேச பண்ணுற அந்த திங்கிங் எபிலிட்டி நமக்குள்ளே போயிடுது. ஸோ இன்றைக்கு கூட ஐ ஜஸ்ட் ப்ரே இன் த லார்ட்ஸ் நேம் தட் நம்ம எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட கேட்டு அதன்படி நம்ம செய்ய போகிறோம். ஏஐக்கு நம்ம அதிகாரம் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்கும்போது அவர் நம்மளோட ஞானத்தை பெருக செய்வாரே தவிர இந்த மாதிரி நம்மளோட ஞானத்தை மந்தமாக்க மாட்டார். Remember that. God bless you. Have a blessed day.